உனக்கு எது கசக்கும்னு எங்களுக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு கசக்கும், கசக்கிறதாங்க உங்களுக்கு கசக்கிறது எங்களுக்கு இனிக்குது, அவ்வளோதான். உனக்கு எது கசக்குதோ எங்களுக்கு இனிக்குது, அவ்வளோதான். எங்களுக்கு எது கசக்குதோ உனக்கு இனிக்குது. இந்த படம் எங்களுக்கு இனிக்குது. ஏன்னா எங்கள் அரசியல், எங்கள் மக்களுக்கான அரசியல் இந்த படம் பேசுது. சமகாலத்தில் நீங்கள் யார்ட்டையா போய் கேட்டீங்கன்னா இப்போலாம் யார் சார் சாதி பார்க்குறான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்கல்ல. இப்போ அப்போ ஒரு மாற்றம் நவீன தீண்டாமை, நவீன சாதி அரசியல் இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னா? அப்போ நீங்கள் எல்லா தொழிலையும் எல்லாரும் நின்று எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிருமா? கொல்லஞ்சாவடி வழக்கு, ஆண்டிமடம் வழக்கில் காவல் நிலையத்தில் உள்ளே போய் கையை துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் எஸ்ஐ உளவு உட்பட செத்தாங்க, ஏட்டு உட்பட செத்தாங்க, வெட்டு வாங்கினாங்கன்றது வழக்கு பதிவாக இருக்குது. நான் எதுக்கு இது போல ஓப்பனாக பேசுகிறேன்னா, எதனால் நடந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டு. இன்றைக்கி தலித் கிறிஸ்தவர்கள் தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும், 3.5 இஸ்லாமியருக்கு கொடுக்குற மாதிரி, அருந்ததிற்கு கொடுக்குற மாதிரி தலித் சொல் கொடுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம். இதில் என்ன பெரிய குற்றம் நடக்குது? இதுக்கு ஏன் அனுமதி தர மாட்டாங்க? விவசாயிகள் போராடுறாங்க, போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். ஸ்டெர்லைட்டில் சுட்ட கேட்டப்ப என்ன சொன்னார்? நான் டிவி படத்தாங்க தெரிஞ்சு எனக்கே தெரிலன்னு. அப்போ யார் முடிவெடுத்தா? அப்போ ஒரு பொம்மை அரசை வச்சுக்கிட்டு, ஒரு கைத்தறி அரசை வச்சுக்கிட்டு, ஒரு அடிமை அரசை வச்சுக்கிட்டு அரசையே தன் காய்பாவையாக வளைக்கிற அதிகாரம் செலுத்துகிறப்ப இந்த மாதிரி முதலமைச்சருடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அதுதான் அன்னைக்கு எடப்பாடிக்கு இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய நெருக்கடி உருவாங்க. அதாவது இந்த இந்துத்துவ சங்கி சனாதன அந்த சூனைக்கு பசங்களை பற்றி பேசவே எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். உன் பார்வையே சனாதன பார்வை, உன் பார்வை மணிச்சட்ட பார்வை, உன் பார்வை வர்ணாசிரம பார்வை, உன் பார்வை சாதிய பார்வை, உன் பார்வை மத பார்வை. அப்போ இந்த மதவாத பார்வையை கழட்டி வச்சுட்டு உன்னால் வர முடியாது. அப்போ உன்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. வரலாற்று உண்மைகளை, தரவுகளை சொல்லி மக்களுடைய அரசியலை மீண்டும் பேசினால் மட்டும்தான் அவனுக்கு பாதுகாப்பு, அடுத்து ஒரு தலைமுறைக்கு பாதுகாப்பு. 87 மறதையார் ஆற்று பாலத்தை வெடித்த வெடி குண்டுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? அவங்க யார்? அவனு தேடுறான். இந்த தேடுறது எனக்கு இப்போ தேவை. அப்போ தான் அந்த வழி என்னன்னு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் குடந்தை அரசன் அவர்கள். சமீபத்தில் இந்த வெளியான இந்த விடுதலை 2 படத்தினுடைய அரசியல், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை பற்றி ரொம்ப விரிவாக நம்மோட பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் தொடர். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம சமூகம் சார்ந்த விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த விடுதலை 2 அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு, நேற்று வெளியாச்சு. வெளியான பிறகு கலவையான விமர்சனங்களை வாங்கினாலும் குறிப்பாக திருமாவளவன், சீமான் போன்றவர்கள்லாம் அது ரொம்ப பெருமையாகவே அதை பேசியிருந்தாங்க. நம்ம அந்த படம் ரிவ்யூ அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அந்த படம் சொல்லக்கூடிய அரசியல், அந்த அரசியல் பின்னாடி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை பற்றி நான் கேட்கலான்னு இருக்கேன். அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ட்ரெய்லர் விடும்போதே தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்குன்ற ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அந்த பாயிண்ட் வைக்கும்போது அது விஜயை குறிப்பிட்டுதான்ற மாதிரி. சீமான குறிக்காதா? இல்லை சொல்லிடுறேன், நான் முடிச்சிடறேன், முடிச்சு விடுங்க. விஜயை குறிக்குதா அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வந்துச்சு. இல்லை அது படத்துக்கான ஒரு இதான்ற மாதிரி ஒரு சமாளித்தாங்க. அதை இப்போ அந்த விமர்சனத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அந்த விமர்சனம் யாருக்காக, இப்போ நடைமுறையில் யாருக்காக அது பொருத்தமாக இருக்கும்? அந்த விமர்சனம் இல்லை, இது ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து சமீபமாக நீ இந்த திமுக எடுத்துட்டா கூட, ஆனால் எம்ஜிஆர் கூட ஒரு திமுகவில் ஒரு பொருளாளராக இருந்து கலை பண்பாட்டு அரசியலில் ஊறி தெளித்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் உள்வாங்கி வந்தார். இன்றைக்கி நேற்றியில் எல்லா இடத்துலையும் இந்த சிக்கல் பேசப்பட்டு தான் இருக்குது. அதனால் நமக்கு தேவையானது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கான அரசியல் எது, மக்களுக்கான அரசியலை மக்களே முன்னெடுப்பதற்கு ஒரு வழிகாட்டு. அந்த வழிகாட்டுறதுக்கான கைட்லைன் தான் அந்த கருத்து. அந்த கருத்து எந்த சமரசமும் இல்லாமல் அது உருப்பெற்றிருக்கணும், கருப்பெற்றிருக்கணும், உறுதியாக இருக்கணும். அந்த அரசியல் தான் முக்கியம். அப்படின்னா தனிநபர் அரசியலை முன்னிறுத்தினோம்னா அது தோல்வியில் தான் போய் நிற்கும். இப்போ ஜெயலலிதான்னு ஒரு தனிநபரை முன்னிறுத்தினா ஜெயலலிதாவுக்கு பிறகுன்னு இருக்கிறப்ப சிக்கலாகுது. அது மாதிரி தனிநபர் அரசியல் ஒரு எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது. அதனால் தனிநபர் அரசியல் ஒரு தனிநபருடைய வாழ்க்கையே சித்தாந்தமாக மாறும். அம்பேத்கர் என்பற ஒரு தனிநபர் வாழ்க்கை தான்
வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கை தான் மொத்தமாகவே அரசியலாக மாறுது. அதே மாதிரி நீங்கள் வந்து தனிநபருடைய வாழ்க்கையில் வந்து அது அலெக்சாண்டர் ஆகட்டும் ஹிட்லர் ஆகட்டும் யார் எடுத்துலாம் சரி அங்கேருந்து புள்ளி தான் தொடங்குது. ஆனால் அந்த தொடக்க புள்ளி அது இருக்கலாம், மொத்தமாக அந்த கருப்பொருள் என்ன சொல்லுது, அந்த கருத்து என்ன பேசுது அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஒரு மக்கள் மயமான போராட்டத்திற்கு புரட்சிக்கு கருத்து தான், வெறும் ஆயுதம் பேசாது, கருத்து தான் ஆயுதமாக மாறும். கருத்தியலே ஆயுதமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் கருத்து ஆயுதத்தை ஏந்தி போராடும். அதுக்கு உதாரணம் அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு எதிராக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தென் அமெரிக்க நாடுகளில் பாதிக்கப்படும் போது கியூபா எழுந்து நின்று ஆயுதமேந்தி போராடி நின்று வெற்றி பெற்றுச்சு. அப்போ ஆயுதம் போராட்டம் வந்து வெற்றியும் தரும். மாவோடைய பயணமும் அப்படி தான் வெற்றியை தந்திருக்குது. அதனால் இடத்திற்கு தகர்ந்தாறு போல, அந்த சூழலுக்கு தகர்ந்தாறு போல மக்களே முன்னெடுக்கிற அந்த கருத்தியல் வேணும். அதில் தனிநபர் அரசியல் வந்து நிற்காது. வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வந்து மாவோடைய தூக்கி விடணும். மாவோன்னு தனிநபரில் மாவோ வச்ச அரசியல் தான். மார்க்சின் தனிநபர் கிடையாது, மார்க்ஸ் முன்வைக்கிற அரசியல் தான். அம்பேத்கர் தனிநபர் கிடையாது, அம்பேத்கர் முன்வைக்கிற இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் தான். பெரியார் அப்படின்னா பெரியார் முன்வைக்கிற அரசியல் தான். அப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது மாதிரி இந்த படத்தை சொல்ல வர கருத்து என்பது அது ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. அந்த விசிலடிச்சாங்குஞ்சி மாதிரி தமிழ்நாட்டில் தனிநபர் துதிபாடிக்கிட்டு ஒத்த நபராக மேடையில் நின்றுக்கிட்டு பேசுகிறவங்களுக்கும் இது 4 பேராக உட்காந்து பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்தான பதில் தான் இது. இல்லை, நீங்கள் சொல்வது போல் சூழலுக்கு ஏற்ற சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி குறிப்பிடுறீங்களே. இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த ஆயுதம் மேந்திய போராட்டம் என்பது நம்ம யாருமே அதை விரும்ப மாட்டோம். ஏன்னா அறவழி போராட்டத்தை தான் மையப்படுத்துகிறோம். இப்போ இந்த படத்தின் மூலமாக நீங்கள் சொல்ல இந்த படத்தின் மூலமாக ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வராதுன்னு கேட்குறீங்க. அப்படி நினைக்க மக்கள் தான் முடியும். புரட்சி எப்படி வரும்? இது ஹிட்லரோட பெரிய சர்வாதிகாரி உண்டா? ஹிட்லருக்கு எதிராக தன்னை வீழ்த்த ஆளே கடை நினச்சிருந்தார்ல. ஆனால் மக்கள் கிளந்து நடந்தாங்கல்ல. முசோலினிக்கு அப்படி தான் நடந்துச்சு. அது நடக்கும். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மக்கள் தான் போராடினாங்க, தலைவர்கள் தலைமை கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் நின்று உறுதியாக போராடினாங்க. அது செக்கெழுத்து செத்தாலும் சரி, சிறையில் கிடந்து செத்தாலும் சரி. ஆனால் சூனைக்கு நக்கிற குரூப்பு நாங்கள் கிடையாது. அது நான் அதில் சொல்ல வந்துட்டோம். சமரசம் இல்லாமல் போராடி போராடி வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கேன். எது வன்முறை? ஒரு பெண் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து கையில் இருக்க நகத்தால் கிழிச்சா அதுக்கு பேர் வன்முறையா? தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் முடியை பிடிச்சி இழுத்து இது பண்ணுறப்ப அவருடைய அந்த கற்பழிக்கக்கூடிய ஆண் உறுப்பை வந்து ஒரு கட்டை எடுத்து அடித்தாலோ இல்லை ஒரு காலில் கட்டை எடுத்து அடித்தாலோ அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து அதுக்கு வந்து அது வந்து வன்முறையாகுமா? எப்படி வன்முறை? நீங்கள் வன்முறைக்கு என்ன அளவுகள் வச்சுருக்கீங்க? வன்முறைக்கு என்ன சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது. மக்கள் வந்து போராடுறப்ப, மக்கள் தமக்கான அரசியலை முன்வைக்கிறப்ப எதிரியை தீர்மானிக்கிறாங்க. அப்போ எதிரி என்ன மொழியில் பேசுகிறோன்னா அந்த மொழி தான் பேசுகிறோம். அந்த படம் சொல்கிற கருத்து அது என்னன்னா, நீ என்னவா இருக்கு, நீ என்ன ஆயுதம் வச்சுருக்க, அதுதான் நான் ஆயுதம் எடுக்க முடியும். நீ என்கிட்ட கருத்தாக பேசினா கருத்தாக பேசலாம், நீ ஆயுதத்தை பேசுகிறப்ப நான் ஆயுதத்தான் பேசுவேன். அப்போ ஈழத்தில் இலங்கையில் தமிழீழ சொந்தங்கள் மீது நீங்கள் வந்து தமிழுடைய கறி வந்து கடையில் விற்கப்படும்னு சொல்கிறப்ப, அவனுடைய விழியை தோண்டி வைக்கிறப்ப, 2ஆம் தர குடிமகனாக நடத்துகிறப்ப, அப்போ வந்து அவன் வந்து என்ன செய்யணும்னு அப்போ நீ தீர்மானிக்கிற, திணிக்கிற, ஆயுதத்தை கையில் திணிக்கிற. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆயுத போராட்டம்ன்றதை நீங்கள் வந்து ஒதுக்கியெல்லாம் வச்சிட முடியாது. இல்லை, நம்ம இன்னைக்கு பேசுகிறதுக்கு இந்த தேதியை சரி வருமா கேட்குறேன். அதான் செயல் வடிவம் இருக்குமா இல்லையான்றது கூட அடுத்தது தான். நேற்று இருந்து முந்திரி காடு இருந்துச்சு, நேற்று ரேடார் இல்லை, நேற்று வந்து பூமி மண்ணை, குறிப்பாக இந்திய மண்ணை, தமிழ்நாட்டு மண்ணை ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டாக அளக்கலை, பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது, மலை எப்படி இருக்குது, கடல் எப்படி இருக்குது, கடலுக்கு கீழே எவ்வளோ ஆழம் இருக்குது, எல்லாத்தையும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் ரைட்டு தான், நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. மொத்தமாக சேர்ந்தால் ராஜபக்சே கூடாரத்தை எழுத்து எல்லாம் மக்கள் அடிக்கலையா? இப்போ வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி போய் போராடலையா? மேற்கத்திய நாடுகளில் எத்தனையோ போய் எல்லாம் உள்ளே புந்து அடித்து நொறுக்கி தூக்கி போட்டு வரலையா? அதனால் நீங்கள் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது, நானும் முடிவு பண்ண முடியாது, அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது, இராணுவம் முடிவு பண்ண முடியாது, போலீஸும் முடிவு பண்ண முடியாது. முடிவு மக்கள் தான் பண்ண முடியும். இல்லை, இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து வன்முறை சரிதாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துற மாதிரி இருக்குல்ல. அதாங்க வன்முறை. நீ திணிக்கிறப்ப வன்முறை தாங்க வரும். வன்முறை ஏற்படே கிடையாது. பாராளுமன்ற ஜனநாயக அரசியலுக்கு வந்துட்டோம், அதை நம்புகிறோம். ஆனால் நீங்கள் அந்த ஜனநாயகத்தை சர்வாதிகாரத்தோட இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு நினச்சிங்கன்னா, இப்போ மோடி ஆட்சி இருக்குது, சரி, இந்த மோடி ஆட்சி தொடர்ந்து இப்படி வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் என்ன ஆகும்? மக்கள் கிளம்பு தான் எழுவாங்க, அதான் நடக்கும்.
இதில் என்ன பெரிய இதில் என்ன பெரிய கம்பசுத்திரலாம் ஒன்று தெரியாத இதெல்லாம் கிடையாது. அப்போ மக்கள் கையில் கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்து அடிப்பான். இந்த சட்ட போராட்டம் மூலமாகவோ இல்லை கையில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வாக்கு மூலமாகவும் மாற்றம் வர நடக்குன்னு விரும்புகிறோம். எக்ஸ்ட்ரீம் அம்பேத்கர் அதான் சொல்கிறாரு, காந்தி அதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் அதான் விரும்புகிறீங்க, நானும் அதான் விரும்புகிறேன். நடக்கிறது நடைமுறையில் இருக்கிறது. நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஆனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன பண்ணுவீங்க? இலங்கையில் இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா? அதுதான் நடக்கும். அதனால் மக்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ, அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அவர்களுக்கிட்ட நீங்கள் என்ன திணிக்கிறீங்களோ அதுதான் திரும்ப வரும். அதனால் இந்த ஆயுத போராட்டம் என்பது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தை நீங்கள் கால கண்ணாடி போட்டு பார்க்கணும். இன்னைக்கு இல்லை 2021ஆம் ஆண்டு நீங்கள் எதுக்கு அந்த காலகட்டத்தை இன்னைக்கு மனித உரிமை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு தாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? ஏன் பண்ண என்ன தப்புன்றேன்? நான் இந்த படம் அன்னைக்கு நடந்தது தான் பேசுது. அன்னைக்கு இருக்கிற அடக்குமுறை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அன்னைக்கு இருக்க ஒடுக்குமுறை பற்றி இன்னைக்கு மறந்துட்டு பேசக்கூடிய தலைமுறைக்கு சொல்கிறோம். அதை பற்றி பேசாமல் திசை மாற்றி பெரும்பான்மை வாதம் எடுத்துக்கிட்டு மக்களை பிரிச்சுக்கிட்டு சாதியாகவும் மதமாகவும் பிரித்து கூறு போட்டு அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய சூழலில் பேசாமல் இப்போ எப்போ பேசுறது? சுரண்டல் தானங்க முதல்ல காரணம். எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை என்ன? அது பாலியல் சுரண்டலாக இருக்கட்டும், பொருளியல் சுரண்டலாக இருக்கட்டும், என்ன சுரண்டல், உழைப்பு சுரண்டல், எல்லாமே சுரண்டல் தான் தொடங்குது. அப்போ சுரண்டலுக்கு எதிராக வரப்போ சுரண்டல் எப்படி வருது? அடிமைத்தனம் தீர்மானிக்குது. அப்போ தீண்டாமை தீர்மானிக்குது, சாதி தீர்மானிக்குது, பெரும்பான்மை தீர்மானிக்குது, பால் உணர்வு தீர்மானிக்குது, அதிகாரம் தீர்மானிக்குது, ஆட்சி தீர்மானிக்குது. இவ்வளவும் தீர்மானிக்கிறப்ப நீ உட்காந்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்தா அடிமையாக இருக்க முடியுமா? எப்படி அடிமையாக இருக்க முடியும்? அப்போ அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு நீ அடிமை என்று உணர்த்துகிற போது அவன் தானா கிளர்ந்தெழுவான், புரட்சி செய்வான், போராடுவான். இல்லை நம்ம தன் அடிமை விலங்கு நம்ம பேசிக்கிற சமகாலத்தில் நீங்கள் யார்ட்டையா போய் கேட்டீங்கன்னு இப்போலாம் யார் சார் சாதி பார்க்குறான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்கல்ல. இப்போ அப்போ ஒரு மாற்றம் நவீன தீண்டாமை நவீன சாதி அரசியல் இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எல்லா தொழிலையும் எல்லாரும் நின்று எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிருமா? சொல்லுங்கள், கொடுக்குறாங்களாம் பாருங்கள். ஒருத்தரை ஜனாதிபதியை நிறுத்துவாங்க, அந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. பழங்குடியினர்லேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி மணிப்பூரில் பழங்குடியின மக்களே அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பாலிடிக்ஸு. இதுதான் இந்த கார்ப்பரேட் அரசியலாக இருக்குது. இதுதான் பூர்சோ அரசியல். இதை எதிர்த்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி பேசுகிற அரசியலில் போராடுறவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குது? மனித உரிமை என்கிற பேரில் இருக்குது, மகளிர் உரிமை என்கிற பேரில் இருக்குது, SC ST உரிமை என்கிற பேரில் இருக்குது, பழங்குடியின உரிமை என்கிற பேர் இருக்குது, சிறுபான்மையினர் உரிமை என்கிற அடிப்பில் இருக்குது, இவ்வளோ குழந்தைகள் உரிமைன்னு இருக்குது, இவ்வளோ உரிமைகள் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லையே, இருந்தாலும் நடைமுறையில் இல்லையே. அப்படி இருக்கிறப்ப அவன் போராடுற. அதனால தான் காவல் நிலையத்தில் போய் கையை வெட்டிட்டு எதுக்கு வராங்க? யார்? இப்போ எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் ரேடியோ வெங்கடேசன், எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர். இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவர். கொல்லஞ்சாவடி வழக்கு, ஆண்டிமடம் வழக்கில் காவல் நிலையத்தில் உள்ளே போய் கையை துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் எஸ்ஐ உளவு உட்பட செத்தாங்க, ஏட்டு உட்பட செத்தாங்க, வெட்டு வாங்கினாங்கன்றது வழக்கு பதிவாக இருக்குது. நான் எதுக்கு இதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன்னா, எல்லாம் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி இந்த தண்டனை பெற்று போனவங்களாம் இருக்கிறாங்க, சீராய்வு மனுவில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க, மேல்முறையீட்டில் இருக்கிறாங்க. நான் ஆனால் செய்தியை பேசுகிறேன். எதனால் நடந்துச்சு? அங்கே காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் பெண்ணை பலாத்காரம் பண்ணது, அங்கே அழைச்சிட்டு போய் தோழர்களை விசாரணை என்கிற பேரில் அவங்கள கொடுமைப்படுத்தினது, குற்றவாளியை விட்டுட்டு குற்றவாளியோட உறவினர் தாயாரை, தங்கையை, அம்மாவை, அப்பாவை, சகோதரனை, நண்பனை, அந்த ஊருக்காரனை அழைச்சிட்டு போய் அரச பயங்கரவாதத்தினால ஏவனப்பட்டது. அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த வழியை, அந்த வன்முறை வழியை ஏற்க மறுக்கிறப்ப அந்த வன்முறைக்கு தீர்வு திரும்ப வன்முறையாக பதில் சொல்ல. ஏன்னா அப்போ போய் நீங்கள் அங்கே இருக்கிற கலெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து எல்லாம் சாதி ஆதிக்கமாக இருக்கிறான். இப்போ அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான். அந்த சினிமாவில் நடக்கல, அது அவ்வளோ உண்மை தான். நான் என் சொந்த வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன். சொந்த வாழ்க்கைன்னா நான் கண்ணால் பார்த்தது, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரெலாம் நடந்த செய்தியெல்லாம் சொல்கிறேன். நான் தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்தவன், எனக்கு அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை தெரியும். டவுனில் இருந்தவன், கும்பகோணம் பக்கம் ஒரு கிராமத்தில் வந்த பிறகு நான் எனக்கு 15-16 வயசில் இருக்கிறப்பெல்லாம் நான் இங்கே இங்கேயும் மாறி மாறி போயிட்டுருக்கப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன். அங்கே எப்படி நடக்கும் தெரியுங்களா? அங்கேருந்து பண்ண வீட்டிலேருந்து ஆள் வருவாங்க. டிராக்டர் ஓட்டிகிட்டு வருவார், இல்லைன்னா 2 வீலரில் வருவார், இல்லைன்னா சைக்கிளில் வருவார். அவர் அன்றைக்கி வேலை செய்கிற பெண்கள் இப்படி போகிறத பார்ப்பார். ஒருத்தர் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நேராக அவங்க வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டு, நீ தூக்குவாளி எடுத்துக்க, டவுனில் போய் கிளப்பு கடையில் போய் காப்பி வாங்கிக்க, அப்படியே வரப்போ வெத்தலசி வாங்கிட்டு அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் வாசனை புயலாக இருக்கும், அந்த வாசனை புயலை வாங்கிக்க, வரப்போ பஜ்ஜி
பொட்டலம் போட்டிருப்பான், அதை கட்டிக்க இங்கே வான்னு. இவன் இதெல்லாம் போய் அதை வாங்கிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இவன் வீட்டுக்குள்ளே போவான், வீட்டுக்குள்ளே போய் அனுபவிப்பான். என்னன்னு கேட்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. உள்ளே உட்காந்துருப்பான், உள்ளே போய் அனுபவிச்சுட்டுப்பான். இவன் எல்லாத்தையுமே வாங்கி இவனுக்கு தெரியும் தன்னை ஏன் கடைக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியுமா? இந்த தலைமுறைக்கு தெரியுமா? இந்த படத்தில் காட்டுற காட்சியில் எல்லாம் ஆண்டாண்டு காலகாலமாக நடக்குது, தாத்தா பூட்டம் காலத்துலேருந்து நடக்குது. சும்மா ஒரு நாள் தானே முடிச்சுட்டு போ, காலைல போய் சந்தோஷமாக வாழ்றா, நீ ஏன்டா இதை பற்றி பேசுகிற, நீ அடிமையாக இரு, நான் இப்படி தான் படுப்பேன்னு சொல்கிறான்ல. இது உண்மையாக நடந்ததெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இதுக்கு எதிராக அனிகலேஷன் தேரி அழித்தொழிக்கணும், அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு எழுந்து கிளர்ந்து போராடுற பாருங்க. அதில் புருஷன் கடை கிடையாது. எங்கேயோ ஒரு வீரம், எங்கேயோ ஒரு அரசியல் ஸ்பார்க் ஆகும். அந்த அடக்குமுறைக்கு எதிராக, அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக, அந்த சுரண்டலுக்கு எதிராக, அந்த சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்ந்து அந்த மாதிரி கிளர்ந்து எழுந்த சம்பவங்கள் எத்தனையோ இருக்குது. அதில் ஒரு சம்பவம் தான் கோஆதனூர்னு ஊரில் ஒரு பெண்ணை அவர் வாத்தியாரன்னு நான் நினைக்கிறேன், அவர் கற்பழித்து இது பண்ணார். அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் மாதிரி கொண்டுட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு முயற்சி பண்ணி தலை வேற முண்டவரமாக வெட்டி தூக்கி போட்டாங்க. முண்டத்தை குணத்தில் போட்டு போனாங்க. தலை வரை இன்ன வரைக்கும் தலை கண்டுபிடிக்காத வழக்குது. அதில் இருக்க தோழெல்லாம் வழக்கில் இருக்காங்க, தெரியும் எனக்கு. அதை செஞ்சவங்க யாராருன்றது அரசாங்கத்தை எல்லாருக்கும் தெரியும், தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? காவல்துறையில் விசாரணைக்கு போனால் இன்றைக்கி நீங்கள் 6 மணிக்கு மேலே பெண்கள் விசாரணைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறீங்க. அன்னைக்கு அவன் வச்சதானே சட்டம், அவன் வச்சதானே சட்டம். இன்றைக்கி நீங்கள் பாலியல் பலாத்காரம் போய் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் எவன் டெஸ்ட்டுக்கு அனுப்புறது? அவன் சொல்கிறத அதிகாரி நம்பினா தான் மேஜிஸ்ட்ரேட்டு. அவெல்லாம் கேட்கவே மாட்டான், காது குக்கும். ஏன்னா அதிகாரி ஒரே கம்யூனிட்டியாக இருப்பான், இந்த நீதிபதி ஒரே கம்யூனிட்டியாக இருப்பான், போலீஸ் ஒரே கம்யூனிட்டியாக இருப்பான், எல்லாம் ஒருத்தனை கூட்டு இதாக தான் இருப்பாங்க. அரசாங்கத்தை காப்பாற்றணும், தவறு செஞ்சவன மன்னிக்கு அவனை கண்டுக்காம விட்ருவாங்க. அதிகபட்சம் சின்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க? கண்டித்து விட்ருவாங்க. அந்த நாய்க்கு திரும்ப அந்த ரத்த வாடை இருந்துகிட்டே இருக்கும். அந்த நாய் திரும்ப அந்த ரத்தத்தை நக்கி குடிக்கணும்னே ஆசைப்படும். ஒரு தடவைக்கு இல்லை பல தடவை இந்த துன்பத்தை அனுபவித்த மக்கள் அல்லது இயக்கம் தொடர்ந்து எப்படி சும்மா இருக்கும்? இதுக்கு பேர் வன்முறையா? எது வன்முறை? பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சவன் அது வன்முறை உங்களுக்கு ஆகாது. அதை எதிர்த்து கேட்டு குற்றம் செஞ்சவனுக்கு அரசாங்கம் தண்டிக்கலை, எஃப்ஐஆரே போடாது, விசாரணை கூப்பிடாது, தண்டிக்காதுன்றப்ப தண்டனையை ஒரு அமைப்பு சேர்ந்து மக்களாக கொடுக்குறாங்க. அது எப்படி வன்முறை ஆகும்? இது ஆண்டான காலமாக இதுக்கு வன்முறை கிடையாது. அதனால் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறோம். அந்த கொடுமையெல்லாம் ஒவ்வொரு செய்தியும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் பியூரோக்ரசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டு, அவங்க மேலே விமர்சனம் இருக்குது, அது வேறு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அறுதி பெரும்பான்மையோடு இருக்குது. சுதந்திரமாக இயங்க முடியுதா? இங்கே இயக்குறது யார்? அதிகாரிகள் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இயங்கிட்டு. அந்த போலீஸ் ஸ்டேட்டுன்ற பாயிண்ட் வரீங்களோ? ஆமாம், அவங்க கையில் என்னதான் இருந்தாலும் முழு சுதந்திரமாக அந்த ஆட்சி இல்லைங்க. இது அவங்க சொல்ல மாட்டாங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தெரியுமில்ல. அப்படி உதாரணம், இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்றைக்கி தலித் கிறிஸ்தவர்கள் தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும், 3.5 இஸ்லாமியருக்கு கொடுக்குற மாதிரி, அருந்ததிற்கு கொடுக்குற மாதிரி தலித் கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம். இதில் என்ன பெரிய குற்றம் நடக்குது? இதுக்கு ஏன் அனுமதி தர மாட்டாங்க? ஏன் தர மாட்டாங்க? யோசிச்சு பாருங்கள். விவசாயிகள் போராடுறாங்க. இனா நிலன்றதுல இனா நிலத்தை அரசாங்கம் சட்டமே தெரியாமல் கண்ணாம அதிகாரிகள் தவறாக முன் வச்சு எடுக்கிறாங்க. அது இனா நிலத்துக்கான வகைப்பாடே வேறு, அது கோயில் நிலம் கிடையாது, எடுக்கக்கூடாதுன்னு விவசாயிகள் போராடுறாங்க. போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டாங்க. முதலமைச்சர் தரலையா? அவர் தான் முதலமைச்சர் இருக்கிற. அப்படி கிடையாது. இங்கே உட்காந்துருக்க போலீஸ் முடிவு பண்ணுது. ஏன்னா போலீஸ் முடிவு பண்ணுறது இடத்துக்கு மேலே உட்காந்துருக்கிறான். ஏன்னா நீ ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவன் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவனுக்கு மூளையே அப்படி தான் சொல்லி அனுப்புகிறான். அவனோட தொடர்பில் இருக்கிறதுக்காக அவன் சொல்லாதையும் சேர்த்து செய்யறான். இதைத்தான் அன்னைய காலகட்டத்தில் இருந்த ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நடந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அமைச்சரே வரப்போ எந்திரிக்க முடியும். நான் ஒரு அமைச்சர் வர எந்திரிக்க கூட மாட்டுறாங்க, உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. அந்த மாதிரி அமைச்சர் உண்மையில் நடந்துச்சு. அவர் அந்த மாதிரி அமைச்சர் ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட்டில் சுட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டிவி பார்த்தாங்க தெரிஞ்சு எனக்கே தெரிலன்னு. அப்போ யார் முடிவெடுத்தா? அதிகாரி தான் முடிவெடுத்தாங்க. அதிகாரி தானே முடிவெடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பொம்மை அரசை வச்சுக்கிட்டு, ஒரு கைத்தறி அரசை வச்சுக்கிட்டு, ஒரு அடிமை அரசை வச்சுக்கிட்டு அரசையே தன் காய்பாவையாக வளைக்கிற அதிகாரம் செலுத்துகிறப்ப இந்த மாதிரி முதலமைச்சருடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அதுதான் அன்னைக்கு எடப்பாடிக்கு
இன்றைக்கி எடப்பாடிக்கு வந்து தெரியாமல் முடிவு பண்ணி செய்கிறாங்க. அவருக்கே தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய நெருக்கடி உருவாக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி அரசியல். அதை தான் அந்த படத்தில் வந்து அந்த காட்சி அமைப்பில் அது ட்ரெயினை வந்து தண்டவாளத்தில் குண்டு வச்சு தகர்த்தணும்னு நினைக்கிறதோடைய நோக்கம் வந்து அங்கே இருக்கிற அந்த பயணம் செய்கிற யாரும் பலியாக்கணுன்ற நோக்கம் கிடையாது. அதை வரலாறு யாரும் பேசவே இல்லை. அப்போ வரலாறு என்னவா பதிவு செய்யப்பட்டிருக்கு? அப்போ வரலாறு வந்து பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் அன்றைக்கி இருந்த ஆட்சியரும், உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளரும், தலைமைச் செயலாளரும், மாவட்ட ஆட்சியரும், எஸ்பியும், ஐஜியும், டிஜிபி இவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரை முடிவு பண்ணலையா? அங்கே இருக்கிற அமைச்சரை முடிவு பண்ண முடியலையா? ஒரு ஈழத்தில் 83-84 வந்து இந்த ஈழத்தமிழர் அரசியலில் அந்த மண்ணுக்கான அரசியல் உச்சபட்சமான போராட்ட வடிவாக மாறுது. தமிழ்நாடு முழுப்பு கொந்தளிக்குது. அப்படி கொந்தளிக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க அந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அதில் யாரையும் கொலை பண்ணணும், அது ரயிலை கவுக்கணும் அப்படின்னு நோக்கம் கிடையாது. தண்டவாளத்தை தகர்க்கணும். அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிறுவனத்திற்கு சொந்தமாக. அப்போ வந்து ட்ரெயின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தகர்க்கணும் அப்படின்றதான் நோக்கம். அங்கே இருக்க அதிகாரிகள் வேணுக்குன்னு விட்டாங்களா அல்லது வந்து அலட்சியத்தில் விட்டாங்களா? ஆனால் பாதிக்கப்பட்டது தோழர்கள் போய் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி தான் உண்மையான வரலாறு. அவங்க குண்டு வெடித்த பிறகு சீட்டை போய் போட்டுட்டு வந்தோம். இந்த குண்டை வெடித்தது, இந்த ரயிலை தகர்த்த, இந்த தண்டவாளத்தை தகர்த்து நாங்கள் தான் எதற்காக தகர்த்தோம் என்பதை சீட்டை எழுதி போட்டுட்டு வந்தோம். அது அரசாங்க செய்தியாம்மா. கிட்டத்தட்ட இது பெரிய வரலாறு, நம்ம ரொம்ப நுணுக்கமாக அதை பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் இந்த முக்கியமான நேரம் காரணம் சில கேள்விகளை கேட்டது நான். இதில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, இந்துத்துவ ஆதரவாளர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் வெளியிட்ட இந்த திரைப்பட குழுக்கு மேலே யூஏபிஏ போடணுன்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதே போல் பயங்கரவாத கருத்துக்கள் இருப்பதாகவும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா பெருமாளை வந்து அவருடைய பயங்கரவாதம் அப்படிங்கிறது இது பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் சமூகத்தில்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப காரசாரமான விமர்சனம் வைக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி அணுகுறீங்க? இது அதாவது இந்த இந்துத்துவ சங்கி சனாதன அந்த சூனைக்கு பசங்களை பற்றி பேச எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னுடைய பார்வையே முதல்ல அடித்தட்டு மக்களுடைய அரசியல் பார்வை இருந்தால் நீ இதை பேச மாட்டேன். உன் பார்வையே சனாதன பார்வை, உன் பார்வை மணிச்சட்ட பார்வை, உன் பார்வை வர்ணாசிரம பார்வை, உன் பார்வை சாதிய பார்வை, உன் பார்வை மத பார்வை. அப்போ இந்த மதவாத பார்வையை கழட்டி வச்சுட்டு உன்னால் வர முடியாது. அந்த மூளைக்குள்ளே அதுதான் ஏறி கிடக்குது, ஊறி கிடக்குது. அப்போ உன்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. உனக்கு எது கசக்கும்னு எங்களுக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு கசக்கும், கசக்கிறதாங்க. உங்களுக்கு கசக்கிறது எங்களுக்கு இனிக்குது, அவ்வளோதான். உனக்கு எது கசக்குதோ எங்களுக்கு இனிக்குது, அவ்வளோதான். எங்களுக்கு எது கசக்குதோ உனக்கு இனிக்குது. இந்த படம் எங்களுக்கு இனிக்குது. ஏன்னா எங்கள் அரசியல், எங்கள் மக்களுக்கான அரசியல் இந்த படம் பேசுது. அதனால் திருமாவளவன் பேசினாலும் சரி, அவர் சீமான் பேசினாலும் சரி, திருமுருகன் காந்தி பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் ஏன் வரவேற்கிறோம்? மக்கள் கொண்டாடுதுங்க. படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. படம் பார்க்குறப்ப தோழர் இளைவரில் சொல்கிறான், தோழர் வாங்க ஒரு டீ சாப்பிடுன்றான். அவன் தெரிஞ்சு சொல்கிறாமோ தெரியாமல் சொல்கிறாங்களோ எனக்கு அது இன்னொரு மாற்று கருத்து இருக்குது. அதுக்கு அடுத்து ட்ரைலர் போடுறாங்க அஜித் படம், கடவுளே எடுக்கத்தாங்க. அப்புறம் என்னடா இவ்வளோ படம் எடுத்தோம், அடுத்த 10 நிமிஷத்துல வந்து கடவுளே கத்திட்டு இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ரஜினி ஒரு ட்ரைலர் வருது, அதுக்கு ஒரு கத்துறான். அடுத்து கமலஹாசன் வருது. போச்சுரா இந்த படம் வசனம் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஆனாலும் தேட ஆரம்பிக்கிறான். 87 மருதையார் ஆற்று பாலத்தை வெடித்த வெடி குண்டுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம், அவங்க யார் அப்படின்னு தேடுறான். இந்த தேடுறது வந்து எனக்கு இப்போ தேவை. அப்போ தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஏன்னா வழியே தெரியாமல் சில்வர் ஸ்பூன் பான் குழந்தைகள் மாதிரி எதுவும் தெரியாமல் அந்த தலைமுறை வந்துடக்கூடாது. அந்த தலைமுறையை மீண்டும் வரலாற்று உண்மைகளை, தரவுகளை சொல்லி மக்களுடைய அரசியலை மீண்டும் பேசினால் மட்டும்தான் அவனுக்கு பாதுகாப்பு, அடுத்து ஒரு தலைமுறைக்கு பாதுகாப்பு. அதை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு வரவேற்கக்கூடியது. இந்த படத்தில் வந்து ஒரு 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 பெரிய சாதனை என்னென்னா, பொதுவாக ஒரு மாதிரி படம்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ போலீஸே வந்து காட்டில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை, உடனே எப்பா ஒரு தண்ணி அடிக்கணும் அல்லது வந்து ஒரு கிளாமராக எப்பா இப்போ பொழுது போலப்பா அப்படின்னு ஒரு அம்மாவை எங்கேருந்தா கொண்டு வந்து நிறுத்துவாங்க தெரியல, அரைக்குறை ஆடோட ஒரு டான்ஸ் ஆடி அப்புறம் அந்த ஹிட் பண்ணுவாங்க படம். இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் பயோபிக்னா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நேரடியாக சொல்கிறது, அப்படியும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய உழைக்கிற சமூகத்துக்காக உழைக்கிற ஒவ்வொருத்தருடைய சாயலும் நிழலும் எண்ணமும் எதிர்பார்ப்பும் ஆசையும் வேட்கையும்
தாகமும் இதில் காட்சியாக ஒவ்வொன்று இடத்துலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து சமத்துவத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக சாதி ஒழிப்பு அரசியலை மிக தீவிரமாக தமிழரசன் வச்சார், கலிபெருமாள் வச்சார், புலவர் வச்சார். அப்போ அவங்க வச்ச அரசியலை நடைமுறைப்படுத்துறதுக்கு இயக்க தோழர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் பல 100 ஜோடிகள் பல 1000 ஜோடிகள் திருமணம் செஞ்சுட்டாங்க. ஆனால் ஊர் ஏற்றுக்காது. இப்போ செத்த கோடி துணி போட மாட்டாங்க, கருமாதி கூட செய்ய வர மாட்டாங்க. எதுக்குமே நல்ல கெட்டது அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருந்தால் ஒரு முட்டாய் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி வழக்கில் இது பாதிக்கப்பட்டப்போ கூட உதவி செய்யலை. அந்த சாதி அவங்கள தடுத்துச்சு. ஆனாலும் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த விஜய் சேதுபதி அந்த ஹீரோயின்னு பேசுகிற அந்த உண்மையான வழி பல வாழ்க்கையில் பல பேருடைய போராளிகளுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே யதார்த்தமாகவே நடந்தது. 15 ஆண்டு 20 ஆண்டு சிறையில் இருந்தவங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தவங்க, தொடர்ந்து வழக்குக்கு அலைகிறவங்க, அதை விட ஒரு வேளை உணவு கொடுத்ததுக்காக அவங்க தங்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்கள நான் பாடு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். என்னை பார்க்குற தென்தமிழ்லாம் வருவார், இறந்துட்டார் அவர் 93 வருவார். நான் சொல்லி 93 பாருங்கள். 87 இந்த சம்பவம்னா 5 வருஷம் கழிச்சு எல்லாம் யூஜி மூமெண்ட் தலைமுறை வரேன். அப்பயே நான் காலேஜ் சேர்மன் ஆகிறதுக்கு முன்னாடி வருவார். வரப்போ நான் நல்லா அப்பயே இலகுசாரி சிந்தனை உள்ளவங்களோட தொடர்பு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கொண்டு வந்து நிறுத்துவார். மக்கள் நடமாட்டத்தில் இருப்பார். இந்த சைக்கிள் யாரோடையும் உரைச்சிடாமல் கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அந்த சைக்கிள் ஒரு மஞ்சள் பையில் கட்டி இது இருக்கும், அது என்னன்னே தெரியாது எனக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டிருக்கோம், சோறு தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். சைக்கிள்கிட்ட போனால் போகாதீங்கன்னுவார். தோற அங்கே போகாதீங்க தோற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேர் வேறு பேரில் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸில் வெடிகுண்டு கையெறி குண்டு இருக்கும். ரொம்ப நாள் கிடைக்க தெரியாது. பத்திரமா கொண்டு வைப்பாங்க டிஃபன் பாக்ஸை சோறு சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸு என்ன இப்படி பத்திரமா வைக்கிறாங்கன்றப்ப தான் தெரியும் அதில் வெடிகுண்டு இருக்குன்னு. ரொம்ப நாளைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் சிறையில் இருந்தால் நானும் சிறையில் இருந்தேன், சிறையில் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இந்த ரேடியோ வெங்கடேசன், மாறன், பொன்னி, ஆலப்பாக்கம் முருகேசன், இந்த மாதிரி போராளிகள்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய வரலாறு. இந்த வரலாறை ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஏன் படிக்கணும்னா, அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக எப்படிலாம் களத்தில் நின்று ஒருத்தரும் பாதிக்கப்பட்டாங்க, தன்னை இழந்தாங்க, அந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, சமரசம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆளை காமிச்சு கொடுத்தனா 10 நிமிஷம் காமிச்சு கொடுத்து போயிடலாம். ஆனால் அந்த இடத்துல உறுதியாக இருக்கிற படத்தை காட்சி விடுவோம். இந்த புகை மூட்டம் போடுறாங்க, போலீஸ் அங்கே இருக்குன்னு. இது வீரப்பனுக்கான ஒரு இது. அதே மாதிரி இவருடைய ஆசிரியராக வருவார் ஒரு விஜய் சேதுபதிக்கு, பெருமாள் வாத்தியாருக்கு ஆசிரியர். அவர் அது சீனிவாசராவை பற்றின ஒரு இது இருக்கும். இவங்களும் போராடி இருக்காங்க. இவங்களும் பெண்ணாட சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்களுக்காக போராடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பல துன்பத்தை அனுபவித்து ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு மக்களுக்காக அந்த அரசியலை முன்னெடுத்து நின்று களமாடிய அந்த போராட்டம் 2 வகையான போராட்டம். ஒன்று ஆயுத போராட்டம், இன்னும் ஆயுதம் இல்லாமல் போராட்டம். ஆனால் ஆயுதம் இல்லாத போராட்டத்தை சமரசக்கூடாது. ஆனால் இன்றைய அரசியலில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடியவங்க, மார்க்ஸ் படம் போட்டிருக்கிற, அம்பேத்கர் சித்தாந்தத்தை பேசுகிற அம்பேத்கர் படம் போட்டுக்கிற, அல்லது பெரியார் படத்தை போட்டுருக்கிற பெரியார், இது 3மே படம் போடுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கான்னு இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம். உதாரணம் வச்சிங்களேன், மருத்துவர் ராமதாஸ் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு. நானே கட்சியில் என்னென்னா பாமக தான் எனக்கு நினச்சாலும். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் அம்பேத்கர் படத்தை போட்டு தான் பாமக அடிக்கிறாங்க. பொருந்துமா? 260 சிலைக்கு மேலே உருவாக்கின ஒரு திறந்து வச்சவர் ராமதாஸ். கட்சியில் பொதுச் செயலாளராக ஒரு தலித்தை தான் கொண்டு வந்தார். ஒரு அமைச்சர் பதவி வரப்போ ஒரு தலித்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி இருக்க அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? இப்போ அம்பேத்கர் படம் போடுறதுக்கும் அதுக்கும் எப்படி பொருந்தும்? அதேமாதிரி பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க, பெரியார் ஆட்சின்னு சொல்கிறீங்க, பெரியார் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க. இப்போ திராவிட மாடல் 16(4)A அப்படின்னா பதவி உயர்வில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும், அதுதான் பெரியாருடைய பாலிசி. பண்ணுறீங்களா? பேக்லாக் போஸ்டிங்கை நிறைவேற்றுறீங்களா? அல்லது வேங்க வயலுக்கு தீர்வு கட்டிங்களா? கள்ளக்குறிச்சிக்கு தீர்வு கிடைக்குமா? இப்படி பல எண்ணற்ற கேள்வி இருக்குது. இது பெரியார் மாடல்னு சொல்லக்கூடாது. பெரியார் படத்தை போட்டதுனால அப்படின்னு சொல்ல முடியாது, அம்பேத்கரை படத்தை போட்டிருக்கனால அப்படின்னு சொல்ல முடியாது, மார்க்ஸ் படத்தை போட்டிருக்கனால, லெனின் படத்தை போட்டிருக்கனால, மாவோ படத்தை போட்டிருக்கனால கம்யூனிஸ்ட் எல்லாருமே கம்யூனிஸ்ட் சொல்ல முடியாது. அதனால் மக்களுக்காக யார் சமரசம் இல்லாமல் போராடுகிறார்களோ அந்த போராட்ட கருதா இப்பயும் பார்த்தீங்களா, தனி மனிதனை காமிச்சு வியாபாரமாக்கி கார்ப்பரேட் கருப்பொருளாக மாற்றுறத
ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆனால் மக்களுக்காக சமரசம் இல்லாமல் போராடுற அந்த போராட்டம் இருக்கிற அந்த போராட்டத்தை அன்னைக்கு கருஞ்சட்டை தோழர்களும் முன்னெடுத்தாங்க, செஞ்சட்டை தோழர்களும் முன்னெடுத்தாங்க. அந்த வழியில் கிடைக்கப்பட்ட உரிமை தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதை பாதுகாக்கணும். இந்த பாதுகாப்பதற்கான அரசியலை முன்னெடுக்கணும். அது இன்னைக்கு ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு திரைப்படமாக விடுதலை 1ல் இருந்ததை விட விடுதலை 2ஆம் பாகத்தில் மிக தெளிவாக ஆழமாக நுட்பமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக முன் வச்சுருக்காங்க. விடுதலை 3வது பாகமும் வரணும். அது தோழர் தமிழரசனை பற்றி வரும் என்கிற நம்பிக்கையோடு அந்த படக்குழுவினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களை நான் அந்த நேரத்தை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை கொண்டாட வேண்டும். அப்போ தான் இந்த சினிமாட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த சினிமாத்தனத்தை தாண்டி இயல்பாக மக்களின் அரசியலை மக்களுக்கான ஒரு கதை களத்தை உருவாக்க முடியும். அது வெற்றி பெறும் என்கிற நம்பகத்தன்மை உருவாக்கினால் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, திரைப்பட நடிக்கிறதுக்கும் வருவாங்க, இயக்கிறதுக்கும் வருவாங்க. அதுதான் இந்த கலையிலிருந்து கலை பண்பாட்டு அரசியலாக அது மாறும். அந்த அரசியல் தான் சமூக அரசியலாக இருக்கும். அது சுரண்டலை எதிர்க்கும், சாதியத்தை எதிர்க்கும், மதவாதத்தை எதிர்க்கும். இவர்களை எதிர்த்து நின்று போராடி சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இது மாதிரி படங்கள்லாம் வரணுன்றதான் எங்களுடைய நோக்கம். சரி, நம்ம இந்த நேர்காணலை வந்து நம்ம இது முதல் பகுதியாகவே நம்ம வச்சுக்கலாம். மறுபடியும் 2ஆம் பகுதியாக நம்ம இன்னொரு நாளில் நம்ம விரிவாகவே நம்ம பேசலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தோழர். நன்றி.